Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து இவ்ளோ நாள் இது தெரியாம போச்சு, நம்ம ஏன் இவ்ளோ நாள் பண்ணாம விட்டோம் அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லாருமே யோசிப்போங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்துட்டு நம்ம சூப்பரான ரெசிபி செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு சுண்டக்கடலை எடுத்துருக்கேங்க. அதை வந்துட்டு ஒரு 5-6 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்துட்டோம்னா சுண்டக்கடலை வந்துட்டு நல்லா ஊறிடுச்சுங்க. 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், ஓரளவு கொரகொரப்பா இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க. இதை அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. இப்போ வந்துட்டு இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கறிவேப்பிலை இலைகள் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. கூடவே மல்லித்தலையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. இப்ப இதை நம்ம நல்லா கலந்து விட போறோங்க. இவ்வளோ சூப்பரான ரெசிபியை வந்துட்டு நம்ம கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விடுங்க. கொண்டக்கடலையை வச்சு இவ்வளோ ஒரு நல்ல ரெசிபி வந்து நம்ம இது நாள் வரைக்கும் செஞ்சிருக்க மாட்டோம். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ளங்கையிலையோ வச்சுட்டு லைட்டா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதை அப்படியே எண்ணெயில போட்டுடலாம். இதே மாதிரியே இன்னொரு உருண்டையும் பண்ணிட்டு லைட்டா இதை அழுத்தி விட்டுட்டு எண்ணெய்க்குள்ள சேர்த்துடலாங்க. ரெண்டு சைடும் வந்துட்டு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ரெசிபிங்க. இந்த ரெசிபி வந்துட்டு நம்மளாம் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்க மாட்டோம். நம்ம வந்துட்டு வடை பருப்பு வச்சுதான் வந்துட்டு வடை செஞ்சிருப்போம். அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட நினைச்சிருப்போம். ஆனா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வடைப்பருப்புல செஞ்சிருந்தா கூட உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ டேஸ்டான வடை கிடைக்காது. அதை விட ரொம்ப மொறு மொறுன்னு சூப்பரான கொண்டக்கடலை வடை தாங்க இது. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல தோணும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டீங்கனாலும் உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இதே மாதிரியே வந்துட்டு மீதி இருக்கிறதுலே உருண்டை பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. ஒரே ஒரு கப் டீ கூட இந்த வடையை வச்சு நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெசிபி பிடிச்சதா இருக்குங்க. ரொம்பவே சாஃப்டா மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.